வணக்கம் மக்களே, வில்லேஜ் பென் குக்கிங்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி செய்ய போறோம். அதுக்கான மட்டனை வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம கொண்டு வந்துட்டோம். பொருட்களை பாத்துக்கலாம். 2 கிலோ மட்டன் நம்ம ஃப்ரெஷ்ஷா வெட்டி எடுத்துட்டோம். 2 கிலோ அரிசி, ஜீரக சம்பா அரிசி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, மல்லி, தயிர், 1/2 லிட்டர் தயிர், பட்டை சோம்பு எல்லாமே எடுத்துக்கலாம். ஆயில் எடுத்துக்கலாம். இதுல வந்துட்டு கரம் மசாலா இருக்கு. இதுல மஞ்சத்தூள், கடு பிரியாணிக்கு தேவையான கறியை நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கறி வேகறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தை நல்லா நறுக்கி எடுத்துக்கலாம். வெயில இந்த போடு போடுதுங்க கிளம்புறியா? 2 கிலோ பிரியாணிக்கு 4 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அளவு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. வாசனை பொருளை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெயில வதங்கும் போதே ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. பிரியாணிக்கு 200 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மல்லி புதினா சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம தக்காளி அதிகம் சேர்த்ததுனால அளவா தயிர் சேர்த்துக்கலாம். இப்ப நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம வேக வச்ச கறியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் மசாலையே வேகட்டும். வச்சிருக்கோம். கறி வேக வச்ச தண்ணியை 6 டம்ளர் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1க்கு 2 ஆட் பண்ணி ஆகணும். அப்பதான் ஈவனா இருக்கு. நல்லா கொதித்து வந்துருச்சு. ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாடு 3/4 வேக்காடு ஆயிடுச்சு. தம் போட்டுக்கலாம்.
தம்மு ரெடி ஆயிருச்சு. சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பாத்துக்கலாம். அருமையா வந்திருக்கு. இருங்க தம்பி, இலைக்கு தண்ணி தெளிச்சுக்கலாம். இலையை கழிக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ பிரியாணியே சாப்பிட்டேன். ஏன் தான் இப்படி பண்ணீங்களோ பிரியாணி பிரியாணி வேற சுவையா இருக்கு. சாப்பிடுறதுன்னு எனக்கு கபடி பசிக்குது இல்லைங்களா? போட்டு விடுங்க மலார்னு. தம்பி உட்காருங்க தம்பி. அப்படியே கொட்டுங்க, அனல் மாதிரி கொட்டி விடுங்க மலார்னு. சாப்பிடுறது கொட்டுங்க தம்பி. நீங்க இலையில உட்காந்துட்டீங்க, எனக்கு வாசனை தூக்குது. உங்களுக்கு பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க அடுத்து பரிமாறிட்டு நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா அவர் பரிமாறிட்டு நம்ம சாப்பிடுவோம். வாசனையே உனக்கு வயிறு ரொம்பிடுப்பா. போதுண்ணா, வாசனையே வந்துட்டு உங்களுக்கு வயிறு ரொம்பிடும். வீட்டுக்கு போறீங்களா? பீஸ் எப்படி வந்திருக்கு பாருங்க. பிரியாணி கொட்டி அப்படியே பரப்பி இருக்கும். ஆமா, கேரளா சைடு தம்பி. கேரளால போய் பிரியாணி சாப்பிடுறதுக்கு இங்க வந்து சாப்பிடலாம். எப்படி இருக்கு மட்டன் பிரியாணி? அருமையா இருக்கு. நான் தான் உங்கள்ட்ட சொன்னேன்ல, வாசனையே ஒரு நாளாச்சும் வாசித்தப்பா சாப்பிடு பாக்கணும். அந்த அடிச்சு பிடிச்சி இன்னைக்கு வந்து 1000 ரூபாய் சம்பாரிச்சே விட்டு வந்து நீ வந்து சாப்பிட்ற பத்தியா? எத்துப்பா, நல்லா இருக்கா இல்லையாப்பா? அருமையா இருக்குப்பா. பெரிய பெரிய ஹோட்டல் அந்த மாதிரி கிடைக்குமா? நிஜமா சாப்பிடுறப்பா. இந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்குமா? இல்ல, அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. நம்ம வீடியோ பாக்குறவங்க வந்து நேர்ல நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டு நம்ம வந்து சாப்பிட வச்சுக்க. மனுஷனுக்கு என்னப்பா? மனுஷனுக்கு என்ன? சாப்பாடு இருந்தா போதும். சாப்பாடுக்கு ஓடுறியா? கறி நல்ல பூ மாதிரி வந்திருக்கு. கறி கறி பாத்தீங்களா? பாருங்க, மட்டன் தான். இலசாடு அப்படியே நல்லா இருக்குது. எல்லாம் வெள்ளாடு. ஒரு விரல்ல வந்து உள்ள போயிடுச்சு பாருங்க கறிக்குள்ள. அந்த அளவுக்கு வெந்து சூப்பரா இருக்கு. உண்மையா இல்லைங்களா? அருமை அருமை, நல்லா இருக்குது. உங்க வீட்லயும் நல்லா செஞ்சு பாருங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்குது. நாங்க சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. செஞ்சு பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். கரெக்டா செஞ்சு பாருங்க, அருமையா இருக்கு. கேரளா போய் சாப்பிட வேண்டியது பிரியாணி சாப்பிட்டு பாருங்க, வயிறு ரொம்ப பிரியாணி அருமையா இருக்கு. அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க முதல்ல பெல்